ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று ஆண்டவருடைய நாள், ஞாயிற்றுக்கிழமை. கடவுள் நம்மை வார்த்தையோடு சந்திக்கிற ஒரு சிறப்பான நாள். ஆகவே தான் இந்த நாட்களில் நீங்கள் ஆலயத்திற்கு சென்று ஆலயத்திலே நாம் ஆண்டவரை தொழுது கொள்கிற நாள், அதாவது ஆண்டவரை புகழ்ந்து போற்றி அவர் கொடுக்கிற வார்த்தை என்கிற வல்லமையை நம்ம உண்டு மகிழ்கிற ஒரு நாள். ஆகவே தான் நம்ம ஆலயத்துக்கு போகிற போது நம்ம இன்றைக்கி ஒரு மன தெளிவோடு செல்ல வேண்டும். இன்றைக்கி நான் வார்த்தையை கேட்க போகிறேன், இன்றைக்கி ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற மனநிலையோடு நாம் பயணிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய பொது காலத்தில் 2வது ஞாயிறில் இருக்கிறோம். 3 வாசகங்களை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொடுப்பது போல இன்றைக்கி நமக்கு இந்த வாரமும் கொடுத்து கடவுள் நம்மை சிந்திக்க அழைக்கிறார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார் என்கிற முன்மொழியோடு இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து இந்த வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 62வது அதிகாரம் 1-5 வரை உள்ள இறைவார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் படித்து அதை தியானித்து அதை சுவைப்பதற்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தைகள். இந்த ஆத்மா வார்த்தையை சுவைக்கும். எப்போன்னா, எப்படி நம்ம சில பேர் சாப்பாடு போட்டோம்னா வேகமாக சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ வீடுகளில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அவர் போட்டால் சாப்பிட்டு வேகமாக போயிடுவாங்க, அவர் அதெல்லாம் மைண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்வாங்க. இப்போது அந்த சுவைத்து சாப்பிட்டு அதற்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லி நம்ம அதை புகழ்கிற போது இருக்கிற ஒரு உறவு இருக்குது பாருங்களேன். அந்த உறவு தான் ஆசீர்வாதம். அதே போல தான் இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், இதயத்தில் வாசிக்கிற போது உணர்ந்து வாசித்து அதை சுவைத்து மகிழுகிற போது கடவுளுக்கு அது பெரிய மகிமையாக மாறுகிறது. இந்த ஆண்டவர் சொல்கிறாரு, சீயோனின் வெற்றி வைகரை ஒளியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர், மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. பாருங்க, இப்படி தான் ஆண்டவர் எவ்வளோ நல்ல வார்த்தைகளை பேசுகிறார். ரொம்ப அருமையான ஒரு வரிகள். நாங்கள் அடிக்கடி எங்களுடைய ஜெப கூட்டத்தில் எல்லாம் இதை பயன்படுத்துவது உண்டு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிறப்பான வரிகளை நம்ம வேற ஒவ்வொரு வார்த்தையுமே அற்புதம் தான். அதுலேயும் இது நம்மை அழகாக கடவுளுடைய அன்பை அழகாக வெளிப்படுத்துகிற, நம்மை கடவுளோடு இணைக்கிற, கடவுள் என்ன செய்தார் அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் மிகவும் வல்லமையான ஒரு வார்த்தையாக அமைந்திருப்பதை நம்மால் உணர முடியும். இப்போது இந்த வாசகங்கள் எல்லாமே எதை மையப்படுத்துதுன்னு பார்த்திங்கன்னா, மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல். இந்த மணமகன் மணப்பெண் இது வரும்போதே நமக்கு தெரியும், இது ஒரு திருமண ஒரு அடையாளத்தை ஆண்டவர் உள்வைத்து பேசுவதை பார்க்கிறோம். இந்த திருமணம் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லா நம்பிக்கையாளர்களும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். எல்லா பிள்ளைகளுமே ஒரு வயது வந்த உடனே தனக்கென்று ஒரு துணையை தேடி இந்த திருமணத்தில் இணைய விரும்புகிற ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த திருமணம் என்பது கடவுள் கொடுத்த ஒரு கொடையாகவே பார்க்கப்படுகிறது. திருமணம் என்கிற அந்த ஒரு அருட்சாதனத்தில் தான் குடும்பம் என்கிற ஒரு அழகான கொடையானது அந்த இடத்துல மலர்கிறது. அந்த இடத்துல தான் கடவுளுடைய திட்டங்கள் வெளிப்படுகிறது. கடவுளுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் குடும்பத்தின் வழியாகவே வெளிப்படுத்தப்படுகிறது. அதனால தான் நம்ம இந்த அடிப்படையான காரியத்தை எல்லாம் அழுத்தம் திருத்தமாக நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். இது இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அந்த திருமணம் அப்படிங்கிற அடிப்படையான அந்த அழகான ஒரு அமைப்பை உடைக்கிறாங்க. ஓடி போய் அங்கே கல்யாணம் பண்ணுற அவரவர்களுடைய முறையை ஃபாலோ பண்ணுவது, ஏதாவது ஒரு வகையில் சும்மா போய் சேர்ந்து வாழலாம் நினைப்பது. இன்றைக்கி எல்லாமே இந்த பிசாசு என்ன செய்கிறான் பாருங்கள், மனிதனுக்கு சுவையை கொடுத்து வாழ்க்கையில் அவன் உலக பிரகாரமான வழிகளில் நடத்துவதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் கடவுளுடைய திட்டத்தில் இல்லை என்பதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இது உங்களுடைய திட்டத்தில் இருக்கலாம், உலக திட்டத்தில் அது இருக்கும், ஆனால் கடவுளுடைய திட்டத்தில் அது இருக்குதா அப்படிங்கிறத தான் நம்ம உற்று பார்க்கணும்.
அப்போ இந்த திருமணம் என்பது கடவுள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம், அது கொடை. அதனால தான் அது அருட்சாதனம் என்று சொல்கிறோம். வெறும் சாதனம் அல்ல, அது அருட்சாதனம். இதை யாராவது வெறும் சாதனமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னா அந்த இடத்துல அருளுக்கு வேலை இல்லாமல் போயிடுது. அதனால தான் சொல்கிறோம், அருள் அந்த இடத்துல நிலைக்கணும்னா கடவுள் தான் அந்த அருளை கொடுக்கிறவராக இருக்கிறார். யார் கடவுளுடைய திட்டத்திற்குள்ளே பயணிக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே இந்த அருளை பெற்று மகிழ முடியும். இன்றைக்கி எல்லாரும் திருமணம் செய்து கொள்ளலை, எல்லாருக்கும் குழந்தை பிறக்கும். திருமணம் செய்துட்டியா, எங்களுக்கெல்லாம் திருமணம் செய்தால் குழந்தை பிறக்காதா அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே நடக்கும். ஆனால் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்க போகிறதா? அவர்கள் நினைப்பார்கள் நாங்கள் மகிழ்ச்சியாக தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த மகிழ்ச்சி இந்த உலகத்தை கடந்த பின்னும் நமக்கு அது நிலைக்குமா என்பது தான் இங்கே இருக்கிற கேள்விக்குறி. அப்போது கடவுள் இந்த திருமணம் என்கிற ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுத்து நம்மை சிந்திக்க அழைப்பதை பார்க்கிறோம். கடவுள் மனிதனோடு, இந்த இஸ்ரேல் மக்களோடு, தெரிந்தெடுக்கப்பட்ட மக்களோடு அவர் செய்து கொண்டிருக்கிற உறவின் ஆழமான அந்த அடிப்படை தன்மையை வெளிப்படுத்துவது தான் இந்த திருமணத்தினுடைய அடையாளமாக இருக்கிறார். அப்போ இந்த நற்செய்தி வாசகத்துக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் இன்றைக்கி ஆண்டவர் கானா ஊரில் நடந்த ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுக்குறார். நற்செய்தியில், யோவான் நற்செய்தியில் தான் இந்த அருமையான சம்பவமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கானா ஊரில் சீடர்கள் இயேசு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுச்சு. அம்மா மரியாள் இயேசுவிடத்தில் சொல்கிறாங்க. இயேசு உடனே நான் என்ன செய்ய முடியும், என் நேரம் இன்னும் வரவில்லைன்னு சொல்கிறாரு. உடனே மரியாள் அதற்கு ஒரு வழியை காட்டுறாங்க. ஸோ அப்படியாக அந்த சம்பவம் நடப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒரு சகோதரர் ஒரு வீடியோவை அனுப்பி என்னிடத்தில் கேட்டிருந்தார். ஒரு ப்ரீச்சர் பேசுகிறாரு. அவர் பேசுவதிலே ஒரு சின்ன ஒரு குழப்பம் அவருக்கு. ஏனென்றால் அவர்கள் இந்த மரியாளினுடைய பங்கை அந்த இடத்துல குறைத்து அவர்கள் அதை பேசியிருந்தார்கள். அதாவது மாதா கேட்பதாகவும் அது இயேசு அதுக்கு பதில் கொடுக்காமல் என் நேரம் இன்னும் வரவில்லை என்று அனுப்பிவிட்டார். அதற்கு பிறகு நேரம் வந்தபோது அதை அறிந்து செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஜிமிக்ஸ் கொடுத்துருந்தார். அது சரியானதாக இருக்கவே முடியாது. ஏனென்றால் நமக்கு இந்த பகுதியானது ஒரே பகுதியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம், இயேசுவின் தாய் இயேசுவின் தாய் அவர் இயேசுவிடத்தில் போய் என்ன சொல்கிறாங்க, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு அவரிடம், அம்மாவிடத்தில் சொல்கிறாங்க, அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும், எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், உடனே அவர் போய்விட்டார் அப்படிலாம் இங்கே எதுவுமே இல்லை பாருங்களேன். இயேசுவின் தாய் பணியாளரிடம் உடனே சொல்கிறாங்க, இது உடனே வரக்கூடிய ஒரு பகுதி. பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். உடனடியாக அதை இணைப்பு வார்த்தை இதை தான் அவர் மிஸ் பண்ணிட்டார். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று அம்மா மரியாள் சொல்கிறாங்க. உடனே இயேசு கீழ்ப்படுகிறார். தாய் தந்தைக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி கொடுத்தவர் அவர். உடனே கீழ்ப்படுகிறார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் இருக்கிறது. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று அவர் சொல்கிறார். அப்போது இந்த அடையாளங்கள் எல்லாம் நமக்கு ஒரு அற்புதங்கள், இது ஒரு மிராக்கள், இது ஒரு அதிசயம் அப்படின்னு வச்சிடக்கூடாதுன்னு தான் இந்த யோவான் நற்செய்தியாளர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். இதை ஒரு அடையாளம் என்று கானாவில் இயேசு செய்த முதல் அரும் அடையாளத்தின் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார் என்று அது எழுதப்பட்டிருக்கிறது. அது அடையாளம் என்று தான் அவர் என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்தினார். இது ஒரு அற்புதம், அதிசயம் அப்படின்னு யோவான் அந்த இடத்துல குறிப்பிடவே இல்லை. அப்படின்னா அடையாளம்னா என்ன, செமையோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. சைன், அதுதான் அது. அப்போது ஒரு போர்டு இருக்குது அப்படின்னா அந்த போர்டு போகும் இடத்திற்கான ஒரு அடையாளம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த போர்டுக்கிட்ட நின்றுக்கிட்டு இதுதான் அந்த ஊர் என்று நம்ம சொல்வதில்லை. அந்த அடையாளம் காட்டுகிற வழியில் நம்ம செல்கிறோம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஆபத்து இருக்கிறது, அந்த இடத்துல அந்த குறியீட்டை பார்த்த உடனே நம்ம சுதாரித்து கொள்கிறோம். ஸோ விலகி செல்கிறோம். அப்போது அந்த அடையாளம் சொல்லுகிற செய்தியினுடைய ஆழம் என்னென்னா, நம்ம எதை நோக்கி போக வேண்டும் என்பதற்கு நமக்கு வழிகாட்டுகிற ஒரு காரியம். இப்போ இந்த கானாவூரில் நடந்த சம்பவத்தை கூட நம்மளுடைய யோவான் நற்செய்தியாளருடைய பார்வையில் நம்ம பார்க்கிற பொழுது அவர் காட்டுகிற அடையாளத்தை கண்டுபிடித்து நீங்கள் போய் சேருங்க. அப்போ இந்த நற்செய்தி, இந்த பகுதி காட்டுகிற அடையாளம் என்ன,
திருமணத்தினுடைய அந்த அடையாளம். இந்த திருமணத்தினுடைய அடையாளத்திற்குள்ளே நம்ம பார்க்கிற சில அருமையான அடையாளங்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. விலாவரியாக ஒரு சம்பவமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை நம்ம உள்ளத்தில் வைத்து சிந்திக்க வேண்டும். அப்போது கடவுள் ஒரு திருமண பந்தத்தில் நம்ம இணைத்து தான் அவருடைய மீட்பு திட்டத்துக்குள்ளே நம்ம அழைத்துட்டு போகிறார். திருவெளிப்பாடில் நம்ம பார்க்குறோம். திருவெளிப்பாட்டு நூலில் தான் அதனுடைய கிளைமேக்ஸ், தொடக்க நூலில் கடவுள் திருமணத்தை அவர் அங்கே தான் ஆரம்பிக்கிறார். எங்கே ஆரம்பிக்கிறார்? மனுஷனை ஆணும் பெண்ணுமாக படைத்த பொழுது இருவருக்கும் உள்ள உறவு அந்த இடத்துல வெளிப்படுகிறது. ஒரு ஆணும் பெண்ணுமாக படைத்து அவர்களுக்குள்ளே ஒரு அன்புறவை வைத்து இணைப்பை வைத்திருக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடு எங்கே இறுதி நிலை வெளிப்படுகிற திருவெளிப்பாட்டில் நம்ம பார்க்குறோம். அங்கேயும் திருமணத்தினுடைய ஓமையானது சொல்லப்படுகிறது. அப்போ கடவுள் முதலிலும் முடிவிலும் திருமணத்தினுடைய அடையாளத்தை வைத்து, குடும்பம் என்கிற அடையாளத்தை வைத்து தான் இந்த மீட்பு திட்டத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரு. திருவெளிப்பாடு 19:7 நம்ம பார்க்குறோம். எனவே மகிழ்வோம், பேருவகையுடன் அவரை போற்றி புகழ்வோம், ஏனெனில் ஆட்டுக்குட்டியின் திருமண விழா வந்துவிட்டது, மணமகளும் விழாவுக்கு ஆயத்தமாய் இருக்கிறார். இந்த அடையாளத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். 19:9 திருவெளிப்பாட்டிலையும் பார்க்குறோம். ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என எழுது என்று கூறினார். தொடர்ந்து இவை கடவுளின் உண்மையுள்ள சொற்கள் என்று சொன்னார். அப்போது இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம பார்க்கும்போது வெறும் நம்ம உடனே கல்யாணம், திருமணம் அந்த ஒரு 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 காரியத்துக்குள்ளே போய் நம்ம நின்றுடக்கூடாது. அந்த திருமணத்தினுடைய ஆழமான கருத்தியலை கடவுள் இந்த இடத்துல நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த அடையாளத்தை எல்லாம் நம்ம பார்க்கிற போது கடவுள் சொல்ல வருகிற அந்த செய்தியின் ஆழத்தை நம்ம புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். நம்முடைய கத்தோலிக்க மறைக்கல்வியியல் கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் சொல்லுது 1611 எண்ணில், சீயிங் காட்ஸ் கவனன்ட் வித் இஸ்ரேல், கடவுளுடைய உடன்படிக்கையை இஸ்ரேலோடு அவர் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை நாம் பார்க்கிற போது, இந்த இமேஜ் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் ஃபெய்த்ஃபுல் மேரீடு லவ், கடவுள் எப்படி அந்த இதை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. இந்த இமேஜ், அந்த அடையாளத்தில் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் ஃபெய்த்ஃபுல் மேரிடு லவ், ஒரு உண்மையான ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிற அந்த திருமண உறவில் பந்தத்தில் தான் இதை வெளிப்படுத்துகிறாரு. த ப்ராஃபெட்ஸ் ப்ரிப்பேர்டு த சோசன் பீப்புள்ஸ் கான்ஷியன்ஸ், அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய மனநிலையை இறைவாக்கினர்கள் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எதுக்குன்னா, for a deepened understanding of the unity and dissolubility of marriage, அதாவது இந்த திருமணத்தினுடைய ஆழமான அந்த புரிதலை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க சும்மா ஏதோ ஏனோதானோன்னு வாழ்க்கையை வாழக்கூடாது. அது ஒரு தீர்க்கப்பட முடியாத, அது உடைக்கப்பட முடியாத ஒரு அற்புதமான அருட்சாதனம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் பேசினார்கள். The books of Ruth and Tobit bear moving witness to an elevated sense of marriage. அதாவது நம்ம பைபிளில் நம்ம பார்க்குறோம், ரூத் என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது, தோபித் என்கிற புத்தகம் இருக்கிறது. இது பல பைபிளில் இருக்கிறது இல்லை. ஏன்னா இது கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய கையில் இருக்கிற அந்த புத்தகத்தில் தான் இந்த இணை திருமுறைகள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற அந்த இடத்துல, அந்த பகுதியில் தான் இதெல்லாம் வருகிறது. அப்போ இந்த புத்தகங்கள் நமக்கு எதை சொல்லுதுன்னா, ஒரு ஆழமான அந்த திருமணத்தினுடைய அடிப்படை உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய, அடிப்படை அதனுடைய மதிப்பீடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல புத்தகமாக இருக்கிறது. unto the fidelity and tenderness of spouses, அதுதான் அது வெளிப்படுத்துது. அது அவங்களுக்குள்ளே இருக்கிற அன்பின் உறவு, அது ஒரு ஒரு அழகான உறவு. அதை வெளிப்படுத்தக்கூடிய புத்தகத்தினுடைய பகுதிகள் எல்லாம் அதில் இருக்கிறது. இதையெல்லாம் இந்த எண்ணிக்கையில் நம்ம பார்க்கணும். இன்னும் நிறைய அவங்க இதில் கொடுக்குறாங்க. கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச்சில் பாருங்கள், ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் இந்த அழைப்பை கொடுக்குறாரு. இந்த திருச்சபை அப்படிங்கிற போது இது ஒருத்தர் நம்ம மீட்பை பெற்றுக்கொண்டு ஓடிட முடியாது. இந்த மீட்பு அப்படிங்கிறது யுனிவர்சல். கடவுள் எல்லாருக்காகவும் இறங்கி வந்தார். அவருடைய மீட்பு திட்டம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு தான், அல்லது இந்த சபையை சார்ந்த கிறிஸ்தவர்களுக்கு தான் அப்படின்னு எங்கேயுமே இல்லை, அல்லது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. எல்லா இனத்தவருக்குமே இந்த மீட்பு என்கிற ஒரு கதவு திறக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவால். இப்போ எல்லோருக்கும் அந்த மீட்பு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மீட்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா, அந்த மீட்பினுடைய பாதையில் நான் கடந்து செல்ல வேண்டும். அதான் ரட்சிப்பின் பாதைன்னு சொல்கிறோம், த வே ஆஃப் சல்வேஷன்.
இப்போ இதுக்கு கடவுள் சுதந்திரத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவங்க விருப்பத்தின்படி தான். அதனால தான் இன்னைக்கு நம்ம சுதந்திரத்தை பார்க்குறோம். உலகத்தில் எல்லோரும் அந்த மீட்பு திட்டத்துக்குள்ளே போக விரும்பலை. இயேசுவினுடைய அந்த மீட்பு திட்டத்தை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு யார் அதுக்குள்ளே பயணிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த திருமண விருந்தில் அவங்க என்ன செய்கிறார்? திருமண ஒப்பந்தத்தில் அவங்க இணையிறவங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இதுக்கு தான் சில அடையாளங்கள் நமக்கு வழங்கப்படுகிறது. ஆலயத்தில் அருட்சாதனங்கள்னு சொல்கிறோம். திருமுழுக்கு குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குறோம். குழந்தைகளுக்கு அது தெரியாது. நம்ம உடனே அதை கடவுளுடைய அருளோடு இணைக்கிறோம். அது ஒரு இணைப்பு பாலம், அந்த அருட்சாதனம். அதை தொடர்ந்து அவர்களுக்கு நற்கருணை கொடுக்குறோம். அதை ஒட்டி பாவ அறிக்கையை செய்து கன்ஃபெஷன் செய்து அது ஒரு அருட்சாதனம் என்று சொல்லுகிறோம். திருமணம் கொடுக்குறோம். திருமணத்தில் ஒரு வெளிப்படையான ஒரு அடையாளமாக அந்த இடத்துல அது கொடுக்கப்படுகிறது. நோயில் பூசுதல் கொடுக்குறோம். இப்போ இப்படி இந்த அருட்சாதனங்களை எல்லாம் அந்த ஒரு நபரை, அந்த ஒரு விசுவாசியை எப்படி கூட்டிகிட்டு போகுதுன்னா, கடவுளுடைய அந்த மீட்பு திட்டத்தில் ஒவ்வொரு கட்டமாக கரம் பிடித்து வழிநடத்துகிறது. இதுதான் திருச்சபை தான் மணந்து கொண்டு இருக்கிற அந்த மணமக்களாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறது. ஆகவே தான் திருச்சபையை கிறிஸ்துவாக நம்ம பார்க்கிறோம், மணமகனாக பார்க்கிறோம். திருச்சபைக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் அனைவருமே மணமகள்களாக திருமணம் செய்யப்பட்டிருக்கிற பிள்ளைகளாக கருதப்படுகிறார்கள். ஆகவே இந்த அற்புதமான ஒரு உறவு நிலையை நம்ம உணர்ந்து தான் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஒருவருக்கொருவர் நம்ம பிரமாணிக்கத்தோடும் வாழ வேண்டும். அப்போ கடவுள் நம்மை திருமணம் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அந்த பிரமாணிக்கம் என்கிட்ட வேணும். அந்த பிரமாணிக்கம் இல்லாத நிலையத்தான் விலகி போவுதல், வேறு தெய்வத்தை நம்புதல், கடவுளுடைய அன்பை புறக்கணித்தல், இதிலெல்லாம் நம்ம அடையாளப்படுத்துகிறோம். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு 2வது வாசகத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அருமையான அடையாளத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. கடவுள் திருமணம் செய்து கொண்டவர் சும்மா பாருங்க. இப்போ ஒரு கணவன் ஒரு மனைவியை திருமணம் செய்து கொள்கிறாங்க, ஒரு மனைவி கணவனை திருமணம் செய்து கொள்கிறாங்க. இப்போ ஒருவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த கணவனுடைய எல்லாவற்றிலும் மனைவிக்கு உரிமை உண்டு, மனைவியுடைய எல்லாவற்றிலும் கணவனுக்கு உரிமை உண்டு அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்போ கடவுள் அந்த ஒரு பாக்கியத்தை தான் இந்த ஒரு அபிஷேகமான திருமண உறவில வைத்திருக்கிறாரு. நான் எப்பொழுது என்னை கடவுளுக்கு முழு மனதோடு இந்த திருமண ஒப்பந்தத்தை புரிந்து கொண்டு கொடுக்கிறேனோ, அப்போ கடவுள் இன் டர்ன் அவர் என்ன பதிலுக்கு என்ன செய்கிறார், அதைத்தான் இன்றைய 2வது வாசகம் நமக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய அந்த முதல் திருமுகம் 12வது அதிகாரம் 4வது இறைவசனத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். அருள் கொடைகளை பற்றி பேசப்பட்டது. தூய ஆவியாருடைய அருட்கொடைகள். இன்னைக்கு தூய ஆவியானவர் சும்மா இருக்க முடியாது, சும்மா இருக்க மாட்டார். அவர் பொது நன்மைக்காகவே எல்லாத்துக்கிட்டையும் வராரு. அவர் அசைவாடும் ஆவியானவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே அசைவாடுன்னு ஆடிக்கிட்டே இருப்பாரா? இல்லை, செயல்படுகிற ஆவியானவர். அப்போது அவர் அருள் கொடைகள் பல வகை உண்டு. தூய ஆவியார் ஒருவரே, திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு. ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு. ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. அப்போ என்கிட்ட ஒரு பொது செயல்பாடு, பொது நன்மைக்குரிய அடையாளம் வெளிப்படணும். நான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம் இப்படியே நான் ஒரு கடிவாளம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அப்போ என்கிட்ட இருக்கிற தூய ஆவியை நான் செயல்படுத்த மறுக்கிறேன் என்று அர்த்தமாகிறது. அப்போ கடவுள் தூய ஆவியை நமக்கு இன்னும் அதிகமாக செயல்பாட்டுக்கு கொடுத்து உதவி செய்வார். எப்படி தூய ஆவி நமக்குள்ளே இருந்து வல்லமையாய் செயலாற்றுவார்? நாம் நம்மளுடைய அந்த ஒரு கட்டமைப்பை உடைத்து, நம்ம கூண்டுக்குள்ளே இருந்து கொண்டு இல்லாமல் அதை உடைத்து ஒரு பட்டாம்பூச்சி எப்படி வெளியிலே வருகிறதோ அதே போல் நாம் வெளியே வருகிற போது தான் நமக்குரிய ஒரு ஆற்றலை நம்மால் பெற முடியும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். நான் தூய ஆவியை சும்மா கொடுக்கலப்பா. அந்த தூய ஆவியார் ஒருவருக்கு என்ன செய்கிறார் பாருங்க, ஞானம் நிறைந்த சொல் வளத்தை அருளுகிறார். சில பேர் பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவர் ஒன்றுமே புரியாது, அவங்க மற்றவங்களுக்கு அர்த்தமுட்டில் ஒரு பிள்ளைகளாக இருக்க முடியாது. அப்போ அங்கே என்ன இல்லை, தூய ஆவியானவருடைய அந்த சொல் வளம் இல்லாத போது அவர்கள் பேசுவது ஒரு முரண்பட்ட பேச்சாக, அல்லது குடும்பத்தை சிதைக்கிற, அல்லது சமூகத்தை உடைக்கிற, சமூகத்திலே ஒரு வேதனையை கொடுக்கிற அடையாளங்களாக மாறுகிறது. அப்போ அவர்களை பார்க்கிற போது நம்ம புரிந்து கொள்ள முடியும், அவர்கள் கடவுளுடைய அந்த ஞானத்தினுடைய சொல்வளத்தை பெறாமல் இருக்கிறாங்க. ஞானம் நிறைந்த சொல்வளம். இன்னொருவருக்கு அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார்.
பாருங்க, எல்லாம் வேறுபடுது பாருங்க. அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அதே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையை அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிறிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றை எல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். திருத்துதர் பணியில் நம்ம பார்க்குறோம், சீடர்கள் இந்த ஆவிக்குரிய வல்லமையோடு செயல்படுவதை பார்த்து ஒரு சீமோன் என்கிற ஒரு மந்திரவாதி என்ன சொல்லுவார், அந்த நம்முடைய பேதுருவிடத்திலே போய், எல்லோர் மீதும் உங்கள் ஆட்கள் கை வைக்கிறாங்க, எல்லார் மேலும் ஆவியானவர் இறங்குறாரு, ஒரு அற்புதம் நடக்குது, நானும் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், நீ அந்த ஆவியை எனக்கும் கொஞ்சம் கொடு என்று கேட்பார். அப்பொழுது பேதுரு மிக அழுத்தமான ஒரு வார்த்தைகளை சொல்வார், கடவுளுடைய ஆவியை நீ பணத்தை கொடுத்து வாங்க முன் வந்ததுனால நீயும் உன் பணத்தோடு நாசமாய்ப்போ என்று சொல்லுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கடவுள் இலவசமாய் கொடுக்கிறார். இலவசமாய் பெற்றுக்கொண்டு நாம் இறைவனுடைய அந்த மீட்பு திட்டத்தில் செயல்படுகிற பிள்ளைகளாக நிற்கணும். அதுக்குத்தான் கடவுள் இந்த தூய ஆவியை கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் தூய ஆவியினுடைய செயல்பாடு இல்லாமல் இருக்கிறார். ஆன்மீகவாதிகளாக இருக்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், பூசை பார்க்குறோம், வந்துடுறோம். அப்போ அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஏதாவது வேலை செய்தான்னா இல்லை. ஏன் அந்த செயல்பாடு இல்லை அப்படின்னா, தூய ஆவி நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை உணர்தல் இல்லை. அந்த உணர்வை செயல்படுத்த வேண்டும் என்கிற ஆற்றல் நம்மிடத்தில் வெளிவருவதில்லை, முயற்சி இல்லை. ஆகவே தான் இந்த அருமையான நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காரியங்களை எல்லாம் நம்ம பார்த்து ஆண்டவருடைய அற்புதத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அந்த நற்செய்தியினுடைய முன்மொழியில் சொல்கிறாரு பாருங்க, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். இப்போ கடவுள் நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? அவர் கொடுக்குற அந்த மாட்சியை நம்ம அடையணும். அந்த மாட்சியை சும்மா உட்கார்ந்துருந்து அடைய முடியாது. அவர் கொடுத்துருக்கிற இந்த அடையாளங்களை எல்லாம் பயன்படுத்தணும். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் விரும்புகிற ஏதாவது ஒன்றை செய்து காட்டணும். இன்றைக்கி ஒரு டிவிலெல்லாம் ப்ரோக்ராம் பிள்ளைங்கள்லாம் பண்ணுவாங்க, டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ப்ராப்பர்ட்டி பயன்படுத்தி அவங்க டான்ஸ் ஆடுறது, ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி ஒரு நகைச்சுவை செய்கிறது, இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ ப்ராப்பர்ட்டி ஷோ அப்படின்னே வைக்கிறாங்க. இப்போ கடவுளும் நமக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருக்கிறாரு, ஆசீர்வாதமான ஒரு காரியங்களை. இதெல்லாம் எதுக்கு கொடுத்தாரு? அப்போ நம்ம யோசிக்கணும், இதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அப்போ நான் அதை எடுத்து பயன்படுத்த முயற்சிக்க வேண்டும். ஆகவே என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த 2வது வாசகத்தை மீண்டும் மீண்டும் நீங்கள் வாசித்து பார்த்து, உங்களுக்கு கடவுள் ஏதாவது ஒரு நல்ல அபிஷேகமான வார்த்தையை கொடுத்துருப்பாரு, வல்லமையை கொடுத்துருப்பாரு. நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளுங்கள். முதல்ல அதை நீங்கள் என்ன செய்யுங்க, டெவலப் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணும்போது அடுத்த கட்டமான உயர்வுக்கு ஆவியானவர் உங்களை கூட்டிகிட்டே போவார். இதை ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறப்ப தான் அவரும் செயல்படுத்த முடியாமல் அவர் பொறுமையோடு காத்திருப்பார். ஆகவே இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு திருமுழுக்கின் பொழுது ஒரு வல்லமையான கொடையை கொடுத்திருக்கிறார். வி கால் இட் அ கேரிசம். இதை தான் கேரிசம் என்று சொல்லுகிறோம். அப்போ நீங்கள் அதை உணர்ந்து கண்டிப்பாக உணர முடியும். உங்களால் உணர்ந்து பார்த்துருப்பீங்க, உங்கள்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும், அதை நீங்கள் அதிகப்படுத்துங்க. கண்டிப்பாக அதிலிருந்து கடவுள் உங்களுக்கு ஊற்றெடுக்கிற வல்லமையாக உங்களை செயலாற்ற அவர் உதவி செய்ய போகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, திருமணத்தினுடைய ஆழமான ஒரு நிலையே அதுதான். திருமணத்திலே கணவன் மனைவிக்கு கொடுப்பது, மனைவி கணவனுக்கு கொடுப்பது, பிள்ளைகள் அதன் வழியாக கிடைக்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு கொடுப்பது, பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுப்பது, அங்கிருந்து ஊற்றெடுக்கிறது நம்மளுடைய குடும்பத்தினுடைய ஆற்றல். அடுத்திருப்பவர்களோடு கூட அந்த அன்பு பகிரப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் இந்த திருச்சபையை ஒரு குடும்பமாக மணமகள் மணமகன் என்கிற ஒரு அடையாளத்திலே வைத்து நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆகவே நீங்கள் இந்த கிறிஸ்துவை நீங்கள் மணமுடித்திருக்கிறீர்கள். இந்த திருச்சபையில தான் நீங்கள் மணமுடித்த பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆகவே தான் இந்த திருச்சபையினுடைய கட்டுப்பாட்டுகளுக்கு நாம் உட்பட்டு செயல்படவே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே இதை உணர்ந்து கொண்டு நீங்களும் ஆண்டவருடைய இரக்கத்திலே பயணிக்க முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக முயற்சி செய்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் தேவன் உதவி செய்ய போகிறார். உங்களுக்காக ஒரு சிறப்பு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திட்டத்திலே பயணிக்க விரும்புகிற ஒவ்வொருவரையும்
திருமணம் என்கிற ஆசீர்வாத கிருபைக்குள்ளே நீர் இணைத்து திருச்சபையோடு நீர் எங்களை இணைத்து மணந்து கொண்டிருக்கிறீர். இந்த மன ஒப்பந்தத்தை நீர் நிறைவு செய்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் நிறைவு செய்யவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல வேளைகளில் இது புரியாத ஒரு புதிராக நாங்கள் கடந்து சென்றிருக்கிறோம். இன்று எங்களுக்கு நீர் தெளிவை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய இரக்கம் நிறைந்த கரத்திலே நாங்கள் வல்லமையுள்ள பிள்ளைகளாக, செயல்படுகிற பிள்ளைகளாக, உம்முடைய இந்த இறையாட்சியை கட்டி எழுப்புகிற பிள்ளைகளாக கடந்து செல்ல ஆற்றலும் பலனும் தந்து எங்களை வழிநடத்தும். உம்முடைய தெய்வீக கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய இறைமக்களே, மீண்டுமாய் அடுத்த ஒரு நல்ல ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.